ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இன்றைய மாலை தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம். அந்த வியாபாரத்தை நீங்கள் நல்ல முறையில் செய்வதற்கு, லாபம் ஈட்டக்கூடிய வகையில் செய்வதற்கு உங்களுக்கு ஞானம் தேவை. நீங்கள் ஒரு குடும்பத் தலைவராக இருக்கலாம், ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் தேவை. நீங்கள் படிக்கிற மாணவனாக மாணவியாக இருக்கலாம், ஒரு படிப்பில் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில் உயர்வதற்கு ஞானம் தேவை. உலகத்திலே நல்லா நடப்பதற்கு, சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக நாம் திகழ்வதற்கு அதற்கேற்ற உலக ஞானம் தேவை. தொழில் செய்வதற்கு அதற்கு ஏற்ற ஞானம், உத்தியோகத்தை செம்மையாய் செய்வதற்கு அதற்கு ஏற்ற ஞானம், ஊழியத்தை திறம்பட செய்வதற்கு அதற்கு ஏற்ற ஞானம் தேவை. இந்த ஞானத்தை கர்த்தர் தருகிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஞானத்திலே குறைவுள்ளவர்களாய் இருந்தால், ஒருவரையும் கடிந்து கொள்ளாமல் கொடுக்கக்கூடிய, ஐயோ இந்த பையன் என்கிட்ட கேட்டுட்டானே அப்படி எரிச்சல் படாமல் கொடுக்கக்கூடிய தேவனிடத்தில் கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தேவையான காரியத்தில் தேவையான ஞானத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் ஒருவேளை போட்டித் தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கலாம். ஐயோ நீட் தேர்வை பலமுறை எழுதிவிட்டேனே, ஐயோ டிஎன்பிஎஸ்சி தேர்வை பலமுறை எழுதிவிட்டேனே, இந்த சப் இன்ஸ்பெக்டர், இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வேலையை பலமுறை எழுதிவிட்டேனே, தேர்ச்சி பெறவில்லையே. ஆண்டவர் அந்தந்த போட்டித் தேர்வுகளை நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஞானத்தை தருவார். எல்லாரிடத்திலே கேளுங்கள். கடிந்து கொள்ளாமல் ஞானத்தை தருகிற எங்கள் நல்ல தெய்வமே, எனக்கு வேண்டிய ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள். சாலமோனிடத்தில் ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேளு என்று கேட்டார். சாலமோன் ஞானத்தை கேட்டான். அது கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகவே சாலமோன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவன் கொடுத்தார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் அவ்விதமாய் சொல்கிறது. நாமும் ஞானத்தை கேட்டோம் என்றால் அது கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த ஒரு விண்ணப்பம். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை எனக்கு தாரும், ஸ்தேவானுக்கு கொடுத்த ஞானத்தை தாரும், தானியேலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் கொடுத்த ஞானத்தை தாரும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு சாமர்த்தியத்தையும் ஞானத்தையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். பல செயலுக்கு கொடுத்த ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார், நமக்கும் தருவார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது எழுதின்ற தேர்வுகளில் வெற்றி பெற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும்படி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஞானத்திலே குறைவுள்ளவன், ஞானமற்றவன் நானே, ஞானம் தாரும் தேவா, என் கல்வி ஊற்று நீரே என்று அந்த பாடலை சொல்லிய வண்ணமாக ஞானத்திற்கு ஊற்றும் உறைவிடமான ஆண்டவரிடத்தில் நமக்கு தேவையான ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அவர் கொடுக்க அவளுள்ளவராக இருக்கிறார். நாம் கேட்போமா? அன்புள்ள பரம தகப்பனே, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். தகப்பனே, சாலமோன் கேட்டபொழுது அவனுக்கு ஞானத்தை கொடுத்தீர். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரீசீர வல்லமையின்படியே எங்களுக்கு செய்ய வல்லவர் என்ற வசனத்தின்படி அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவனுக்கு கொடுத்தீர். அதே போல் நாங்கள் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறீங்கள் நல்ல தெய்வமே, ஞானத்தை தாரும். அப்பா, போட்டித் தேர்வுகளிலே வெற்றி பெற முடியாமல் திரும்ப திரும்ப தோல்வியடைந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். அது நீட் தேர்வாக இருக்கலாம், அது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வாக இருக்கலாம், அது போலீஸ் கான்ஸ்டபிள், எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் போன்ற எந்த தேர்வானாலும் இருக்கட்டும் சுவாமி, அந்த தேர்வில் அவர்கள் வெற்றி பெற உதவி செய்யும். எப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. அதற்கேற்ற ஞானத்தை தாரும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ஞானத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை வல்லமுள்ள சாட்சியாய் நிறுத்திடலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு